அர்ப்பணம்னா அன்கண்டிஷ்னல், எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், நீ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன்கிட்ட கிருஷ்ண பரமாத்மா எதிர்பார்த்ததெல்லாம் அர்ப்பணம். ஆனால் அவன் சமர்ப்பணத்தையே பண்ண முடியாமல் ஆயிட்டான். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்னா நீங்கள் கிருஷ்ணாவுக்கு அர்ப்பணம் பண்ணல, கிருஷ்ணன் எல்லாத்துக்கும் நமக்கு அர்ப்பணம் பண்ணிக்கிறான்னு அர்த்தம். நீங்கள் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க தெரியுமா, சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் சொல்லிட்டு நான் செய்யறதெல்லாம் கடவுளுக்குன்ற மாதிரிலாம் சொல்லுவோம். அது கிடையாது. கடவுள் தான் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்குது. அதுக்கு அர்த்தம் என்னடானா, கிருஷ்ணன்னா வெறுமை ஒன்றுமற்றது, கிருஷ்ணபட்சம்னா தேய்பிரை நோக்கி போகிறது. சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் கடவுளால் கொடுக்கப்பட்டுக்குது. நல்லது கிட்டது கெட்டது இருக்குது, கூறான முள்ளும் இருக்குது, அழகான மலரும் இங்கே இருக்குது, விஷம் இங்கே இருக்குது, மருந்தும் இங்கே தான் இருக்குது, எல்லாமே இங்கே இருக்குது. சர்வம் எல்லாமே யார் குத்துக்கிறா, கடவுள் குத்துக்கிறா. அப்போ எனக்கு அர்ப்பணத்து மேலாம் ஒன்றும் போக முடியாது. எனக்கு தெரிஞ்சிச்சு, நீங்கள் யாரும் என்ன பண்ண முடியாது. அர்ப்பணித்தேன் அப்படின்ற ஒரு வார்த்தை பொய், மனுஷன் சொன்னான். அர்ப்பணிக்க மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, அப்போ அது கிடையாது சமர்ப்பணம். நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அது பேர் சமர்ப்பணம். உனக்கு இது தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன், அது பேர் என்ன, சமர்ப்பணம்.